ஊத்தங்கரை தாலுகாவை சேர்ந்தவன். வீரனக்குப்பம் பஞ்சாயத்து கொல்லப்பட்டி குக்கிராமத்தில் வசிக்கிறேங்க ஐயா. எங்களுக்கு வந்து ரோடு பிரச்சனைன்னு சொல்லி வீட்டை வந்து இடிச்சிட்டாங்க. எந்த ஒரு அறிவிப்பும் எங்களுக்கு கொடுக்கலைங்க. கவர்மெண்ட் அறிவிப்பு எதுவும் எங்களுக்கு கொடுக்கலைங்க. எதுவுமே இது இல்லாத ஆள் இல்லாத டைம் வந்து இடிச்சிட்டாங்க. எங்கள் ஆம்பளைங்க எல்லாம் கூலி வேலைக்கு போகிறாங்க சார். யாரும் இல்லைங்க, வீட்டில் இல்லை. பொம்பளைங்க வந்து கேட்டதுக்கு பொம்பளைங்களை வந்து காரில் போட்டு லாக் பண்ணிட்டாங்க சார். காவல்துறை வந்து லாக் பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்து எந்த ஒரு அறிவிப்பும் எங்களுக்கு கவர்மெண்ட்டில் கொடுக்கலைங்க. இந்த மாதிரி இடிக்கணும் செய்யணுன்றது எந்த அறிவிப்பும் எங்களுக்கு இல்லைங்க. வந்து திடீர்னு வந்து இடித்து நிரவிட்டாங்க ஐயா. நாங்கள் வந்து மழையில் வந்து இப்போ ரொம்ப கஷ்டப்படுறோங்க ஐயா. எங்களுக்கு வேறு மாற்று இடம் எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு இந்த வீட்டை தவிர வேறு எதுவும் இல்லைங்க. பக்கத்தில் வந்து 10 அடி ரோடு இருக்குதுங்க ஐயா. அது வந்து பத்தலைன்னு சொல்லிட்டு பக்கத்தில் புறம்போக்கும் இருக்குதுங்க. அதை ஒட்டி புறம்போக்கு இருக்குதுங்க ஐயா. அதையும் எடுக்கலை. அதை எடுக்காமல் வந்து வீட்டை தான் நீங்கள் இடித்து விடணும் அப்படின்ற அவங்க ஒரு முன் பகையினால் எங்களை பண்ணிட்டாங்க ஐயா. பகையை வச்சு தான் எங்களை செஞ்சிட்டாங்க. இந்த ஊருக்காரர் ஒரு 7-8 பேர் சேர்ந்து தான் இந்த மாதிரி எங்களை வந்து முன்பகை இருக்கிறதுனால எங்களை வந்து இந்த மாதிரி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க ஐயா. நைட்டில் வந்து வீட்டு புகுந்து எங்களை வந்து கொலை பண்ணுறேன், எங்களை பலாத்காரம் பண்ணுறாங்க ஐயா. ரொம்ப எங்களை தொந்தரவு பண்ணுறாங்க. பொம்பளைங்கன்றதுனால எங்களை ரொம்ப இழிவுபடுத்துகிறாங்க ஐயா. வேறு யாரும் எங்களை கேட்கறதுக்கு ஆள் இல்லைங்கய்யா. நாங்கள் ஒரு ஏழைங்கய்யா. எங்களை யாரும் கேட்க மாட்டாங்க. எங்களுக்கு யாரும் இல்லைங்கய்யா. எங்களுக்கு கவர்மெண்ட் அரசு ஏதாவது ஒரு உதவி எங்களுக்கு செய்யணுங்கய்யா. ஏன்னா எங்களுக்கு ஏதாவது தயவு செய்து உங்கள் காலை மாதிரி நான் கேட்டுக்கிறேங்கய்யா. எங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணும். கலைஞரையா, உங்கள் காலை நான் கண்ணீராக நினைக்கிறேங்கய்யா. எனக்கு ஏதாவது ஒரு உதவி நீங்கள் செய்யணும். எங்களுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை நீங்கள் எடுத்து கொடுக்கணுங்கய்யா. கண்ணீருடன் உருகி கேட்கிறேங்கய்யா.